கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இந்த வீடியோவை பார்க்கிற உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினத்திலும் கூட ஒரு சில வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள். என் மகனே, நீ கர்த்தருடைய சிற்றையை அற்பமாக எண்ணாதே. அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு பெறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். நம்முடைய தேவனாய கர்த்தர் நமக்கு சிட்சையை தருகிற தேவனாய் இருக்கிறார். அவர் ஒரு சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு சில சிட்சைகளை நமக்கு தருகிறார். அதை கண்டு நாம் பின்வாங்கி போய்விடக்கூடாது. அவர் யாரிடத்தில் மிகுந்த அன்போடு இருக்கிறாரோ அவர்களுக்கு மாத்திரமே அவர் சிட்சையை தருகிறார். நாம் வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது யோபும் கூட தன் வாழ்க்கையிலும் கூட அநேக சிட்சைகளை கர்த்தர் கொடுத்தார். ஆனாலும் கூட அவன் சகித்து கர்த்தருடைய வழியிலும் கூட அவன் கடைசி வரையிலும் கூட அவனுடைய வழியிலே முழுமையாக நின்று உத்தமத்தோடு வாழ்ந்தான். நாமும் கூட நம் வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் நமக்கு தருகிற சிட்சைகளை கண்டு நாம் பின்வாங்கி போய்விடக்கூடாது. அதை நாம் அற்பமாகவும் எண்ணக்கூடாது. அவர் நமக்கு சிட்சிக்கிறார் என்று சொல்லி அவரை நாம் தூசித்து விட்டு அவரை விட்டு விலகி சென்று விடக்கூடாது. அவருடைய வழியிலே நாம் இன்னும் அதிகமாய் நிலை நின்று கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி அவருடைய மகிமையிலே நாம் நிலை நின்று கர்த்தருக்காக ஓட வேண்டும். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே சிட்சை தருகிறார் என்றால் அவர் நம்மை அதிகமாய் நேசிக்கிறார் என்ற அர்த்தம். அவருடைய நேசம் ஒருவர் எவன் மீது இருக்கிறதோ அவர்களுக்கு மாத்திரமே அவர் சிட்சையை தருகிறார். அவர் நேசிக்கிற அவர் யார் மீது மிகுந்த அன்பா இருக்கிறாரோ அவர்களுக்கு மாத்திரமே சிட்சையை தருகிறார். ஆகவே நமக்கு வருகிற சிட்சைகளை குறித்து நாம் கலங்கி போய்விடக்கூடாது. நாம் பின்வாங்கி போய்விடக்கூடாது. நாம் சிட்சைகளை பார்த்து நாம் தயங்கி அவரை விட்டு விலகி போகாதபடிக்கு அவருடைய வழியிலே நாம் நிலை நின்று கர்த்தருக்காக இன்னும் அதிகமாய் ஓட நாம் தயாராக இருக்க வேண்டும். கர்த்தர் எல்லா நேரத்திலும் நம்மளோட துணை இருந்து நம் சிட்சைக்கெல்லாம் நம்மை விலக்கி பாதுகாப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தை மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் தருகிற சிட்சையும் கூட நீங்கள் கண்டு பின்வாங்கி போய்விடாதபடிக்கு கர்த்தருடைய ஓட்டத்திலே வெற்றியோடு ஓட கர்த்தர் கிருபை செய்வாராக.